திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா ரேணுகா. இவங்க வயது 32 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வன்னியர் கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ராசி கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா அப்பா அம்மா துணிக்கடை வச்சு நடத்துகிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது, நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் கணவர் விவாகரத்து வாங்கிறதா சொல்லியிருக்காங்க. கூட ஒரு குழந்த இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஊர் காஞ்சிபுரம். இந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குறேன்னா, வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயதாக இருந்தாலும் எனக்கு சம்மதம், அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, முதலே விவாகரத்து ஆயிடுச்சு, இப்போயாச்சும் என் பொண்ணு நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைய பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அவள் அழகாக இருப்பா, கலராக இருப்பா, முடி நீளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயருன்னு பார்த்தா தர்ஷினி. வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வன்னியர் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா சிம்ம ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க ஊருன்னு பார்த்தா தஞ்சாவூர். அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வசதியாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வரதட்சணை ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் 10 பவுன் நகை போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்கும், முடி நீளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோவை மறைச்சப்படுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.